ஹாய் கைஸ், இன்னையோட பிளாகில் ஒரு ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம தளபதிக்கு பிடிச்ச பெரி பெரி சிக்கனும் அண்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டான ஒரு பிரியாணி தான் ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டான பிரியாணி தானே கேட்பீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் கேஸ் காலி, ஸோ அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்ன அதிசயம் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இதில் ஒரு அதிசயம் இருக்குது. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அந்த ஸ்டவ்வில் சமைக்கிற மாதிரி ஒரு பாத்திரமே இல்லை. இது சுடு தண்ணி வைக்கிற பாத்திரம். அந்த பாத்திரமே கொஞ்சம் தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் அடிக்கடிக்கு. ஸோ அதில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் போட்டுட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வதங்கணுன்னா சிக்கனை போட்டுக்கோங்க. சிக்கனையும் நல்லா வதக்குங்க. சிக்கன் லைட்டாக கலர் மாறணுன்னா ஒரே ஒரு மசாலா தான், பிரியாணி பவுட்ரு மட்டும்தான். கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா பிரியாணி மசாலா, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். அதோடு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தயிர் போட்டுக்கோங்க. தயிரையும் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் லெமன், ஆஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு ஒரு 1 மினிட் கழித்து பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிற டைமில் நம்மளுக்கு பெரி பெரி சிக்கனோட நம்ம பண்ணிடலாம். ஸோ பெரி பெரி சிக்கனுக்கு இது நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து தான் பண்ணுறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு, தக்காளி போட்டுட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு, அண்ட் மிளகாத்தூளையும் கரம் மசாலாவும் எங்கள் வீட்டில் கலந்து வச்சுருப்பாங்க. அதையும் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, லெமனை பிழிஞ்சு விட்டு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஐட்டம் விட்டுட்டோமே பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ, மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த வரமிளகா தான். ஸோ திருப்பி வரமிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ சிக்கன் வச்சுருக்கேன். சிக்கனில் இதை போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு, இது நல்லா மேக்னேட் ஊறுனா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது ஊறட்டும்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருச்சேன். ஸோ இது நல்லா கொதிக்கும் போது அரிசியும் போட்டுட்டு ஒரு கலர் கழியாச்சு, தட்டு போட்டு மூடியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிலல்ல. சில பேர் சொல்லுவாங்க இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பண்ணாலே டேஸ்ட்டே இருக்காதுன்ட்டு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி இதில் வெஜ் புலாவ்லாம் பண்ணியிருக்கோம். அது குக்கரில் பண்ணியிருப்போமா. இதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு குக்கரோ இல்லை ரைஸும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் இதில் பண்ணோம். ஸோ சாப்பாடு போட்டாச்சு. பிரியாணி அண்ட் மட்டன் கிரேவி பண்ணியிருந்தோம், முட்டை வச்சுருந்தோம். பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு. பீஸ்லாம் நல்லா வந்துடுச்சு, நல்லா சாப்பிட்டோம். பெரி பெரி சிக்கன் பண்ணலாம் பார்த்தா கரண்ட் போச்சு. ஸோ ஈவினிங்காக பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பார்த்தா எங்கள் அம்மா இந்த மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க. ஐயோ, செம்மையாக எங்கள் அண்ணன் ஆசையாக அதை பண்ணி கொடுன்னு எடுத்துகிட்டு கொடுத்தான். பார்த்தா எங்கள் அம்மா இப்படி பண்ணி வச்சுட்டாங்களா, என்ன பண்ணுறது யோசிச்சுன்னு சொல்லி நான் போய்விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பரானு சொல்கிறேங்க. கண்டிப்பாக செம்ம ரெசிபி, இது ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்து. செம்மையாக இருந்துச்சு இந்த பெரி பெரி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியும் எப்படியும் நல்லா வந்துச்சு, பெரி பெரி சிக்கனும் நல்லா இருந்துச்சு. எப்படியாலும் ஒரு சொதப்பல் இருந்தாலும் இப்படியோ ஒரு நல்ல விதமாக வந்துருச்சு. நீங்களே இந்த மாதிரி சொதப்பல் பண்ணி ஒரு டிஷ்ஷு நல்லபடியாக வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தளபதி பிடிக்குமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. பச்சா பாய்.